Morning, sir. Good morning. Good morning, sir. Good morning, sir. Good morning. மார்னிங் செஷன்ல எந்த அளவுக்கு தெளிவாயிட்டீங்க? குட் மார்னிங் சார். 100% தெளிவா இருக்குங்க சார். 100% தெளிவா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? சார் பண்ணிட்டே தான் சார். ஆல்ரெடி பண்ணிட்டே தான் இருக்கு சார். பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படின்ற லெவல் வந்து மாறிட்டே தான் இருக்கிறேன் சார். டெய்லி 2 பேர் 3 பேர் ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கு ஐடி போட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டே தான் இருக்கிறேன் சார். அவர் சொன்னதை 100க்கு 100 உண்மை சார். அதே ஃபாலோ பண்ணலாம் சார். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மனிதனோட வாழ்க்கையே வந்து ரொம்ப சாதாரண நிலைக்கு தான் போகுது. 1000 ரூபாங்கிறது வந்து சரி சார். ஹோட்டல்ல போனாலும் 1000 ரூபாய் 1500 ரூபாய் செலவாகுது. சாப்பாடு செலவு அவ்வளவு ஆகுது. அப்ப நான் வீட்டுக்கு தேவை திங்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறதுனால என்ன ஆகி போயிரு. அதை சொல்லிதான் புரிய வைக்கிறேன் சார். ரைஸ் மின் ஆயில், ஹெல்த், அப்புறம் இந்த ஹோம் ப்ராடக்ட் இதெல்லாம் நம்ம வாங்குறது மூலமா வந்து 1000 ரூபாய்க்கு மேலேயே வாங்கலாம். நல்ல விஷயம் தான் சார். நல்ல விஷயம் செய்யறதுக்கு நம்ம தைரியமா 4 பேருக்கு சொல்றதுனால ஒன்றும் இதாக போறது இல்லை. நம்ம என்னோட ஃபேக்டரியில வேலை செய்யற ஒர்க் பண்ற லேபருக்கே நான் வாரம் வந்து ரைஸ் மின் ஆயில் வாங்கி நானே என்னுடைய சொந்த செலவுல ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களும் வாங்க வைக்கிறேன். அந்த கனரா பேஸ்ட், டூத் பேஸ்ட் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் சார். அவங்களும் வாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, வாங்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பரா இருக்கு சார். பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய விஷயம் வந்து வெஸ்டேஜ் ஒண்ணுதான், வேற எதுவுமே கிடையாது. அடிமட்ட ரேஞ்சுக்கு உள்ள போய் அலாசி பாட்ட வெஸ்டேஜ் தான் பெரிய ஒரு நெட்வொர்க். பயங்கரமான இதுல வெற்றியாளராக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு சார். என்னோட ஒர்க்கவே தள்ளி வச்சுட்டு முக்கால்வாசி இறங்கிடலாம். இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் போதான் இருக்கு. இதுல தள்ளி விட்டு போட்டு அதுல இறங்கிடவே கண்டிப்பா வெற்றியாளராக மாறுவேன். பெரிய ஒரு சாதனையாளராக மாறுவேன் சார். தேங்க்யூ சார். வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமா உங்களை பெரிய வெற்றியாளரா சாதனையாளரா மாற்றும். வேற யாராவது உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பாலா சார் சொன்ன விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது, டீம் எவ்வளவு பெருசா இருக்குது அவ்வளவுதான் வருமானம். டீம் சிறுசாக வருமானம் கம்மி. டீம் எவ்வளவு பெருசு பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு டீம் வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு கீழே இருக்கிற உண்மையை மட்டும் சொல்லி நீங்க உருவாக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சார். அது உன்னை நம்பி வரவங்களுக்கு இருக்கிற உண்மையை மட்டும் நீ சொல்லி உருவாக்குனீங்கன்னா அவங்களுக்கு கீழே வரவங்களுக்கும் அவங்க உண்மையை சொல்லி அவங்க டீம் வளர்க்கறதுக்கு இருக்கும் சார். நான் ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா விட மறுபடியும் நம்ம கிட்ட ஃபோன் பண்ண மாட்டேன், ஃபோன் எடுக்க மாட்டாங்க சார். இதனுடைய விஷயத்தை நான் நல்லபடியா புரிஞ்சுக்கிறேன் சார். இது போட்டதுக்காக உங்களுக்கு தான் சார் ரொம்ப நன்றி சொல்லணும் ரூபன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெரி குட், கிரேட். அப்புறம் இன்னைக்கு நம்ம மார்னிங் செஷன்ல புதுசா சத்யான்றவங்க திருச்சியில இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுவோம். வெல்கம் மேடம், வெல்கம். Welcome to morning session. Welcome to a wonderful world of Vestige. Welcome Team Victory. Welcome. மைக் ஆன் பண்ண முடிஞ்சா ஆன் பண்ணி பேசலாம். ஹலோ, ஆன் பண்ணிட்டீங்க, திரும்ப இது பண்றீங்க. பேசுங்க. ஹலோ சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு திருச்சியில மீட்டிங் போட்டிருக்காங்க சார். 3 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கிளம்புறோம் சார். வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். எங்கெங்க மீட்டிங் ட்ரைனிங் நமக்கு பக்கத்துல நடக்குதோ அதை முதல்ல அட்டெண்ட் பண்ணணும். அதே மாதிரி டெய்லி மார்னிங் செஷன். ஓகே சார், கண்டிப்பா சார். மட்டும் கிடையாது, மற்ற எல்லா நாட்கள்லயும் இருக்கும். அதனால தெளிவா அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யறவங்க சக்சஸ் ஆகுவாங்க. இதை வந்து நம்ம நாலேஜ் இன்னைக்கு பாலா சார் சொன்ன மாதிரி நம்முடைய ப்ராடக்ட் நாலேஜ், பிசினஸ் நாலேஜ் ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம ஒரு பிரசன்டரா மாற முடியும். நம்ம எப்போ பிரசன்டரா மாறுறோமோ அப்பதான் நம்ம பிசினஸ் சிறப்பா நடக்கும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான், நம்ம அப்ளைனை நம்பி இருந்தா நம்ம பிசினஸ் நீங்க பிரசன்டரா மாறுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும், சத்யா மேடம் மட்டும் இல்ல, இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் பிரசன்டரா மாறணும். மாறினா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் உங்க டீமுக்கு சொல்லி கொடுக்கும் போது உங்க டவுன்லைன்ல இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் பிரசன்டரா மாறும் போது உங்களுடைய வெற்றி பல மடங்கு அதிகமாகும். இது ஒன் மேன் ஷோ கிடையாது. அவர் தாங்க வரணும், சார் தாங்க வரணும், சார் வந்தாதான் முடியும், மேடம் வந்தாதான் முடியும். இல்ல, நீங்க செய்யணும்.
அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம மார்னிங் செஷன்ல ஆரம்பிச்சு தமிழ்ச்செல்வி மேடம் இன்னைக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய நண்பர்கள் இன்னைக்கு வெங்கடேஷ் சார் அது மாதிரி சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. முருகன் சார் தனியா போய் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு. செந்தில்குமார் பண்றாரு எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி சண்முக சார், பாண்டியன் சார் எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க யார் யாரு, புஷ்பலதா மேடம், அதாவது மேடம் வந்தாதான் ஆச்சுன்னு உட்கார்ந்து இருந்தவங்க இன்னைக்கு தனியா போய் பிரசன்டேஷன் சூப்பரா பண்ணிட்டு வராங்க. இதுதான் வெற்றி. அந்த மாதிரி யார் யாரு எப்பப்போ பிரசன்டரா தனியா மாறுறீங்களோ உங்களுடைய வெற்றி பல மடங்கு பெரிதா வரும். நீங்க பிரசன்டரா மாறிட்டாலே நீங்க உங்க டீம்ல பல பிரசன்டரை உருவாக்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸ்பான்சரிங்கும் இருக்கணும், ரீபர்ச்சஸும் இருக்கணும். இதுதான் நம்ம பிசினஸ் உடைய சக்சஸ். அப்ப ஸ்பான்சர் நடந்துகிட்டே இருக்கணும், ரீபர்ச்சஸும் நடந்துகிட்டே இருக்கணும். இப்ப ரீபர்ச்சஸ் சரியா நடக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் ட்ரைனிங்ல எல்லாரையும் உட்கார வைக்கணும். மார்னிங் செஷன்ல நம்ம ப்ராடக்ட் ட்ரைனிங்லாம் நம்ம ப்ராடக்ட் பத்தி ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க முதல்ல தனக்கு வாங்குவாங்க, தன் குடும்பத்துக்கு வாங்குவாங்க. அதுதான் ப்ராடக்ட் ட்ரைனிங்குடைய மகிமை. ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் வாங்கி முதல்ல பயன்படுத்துவாங்க. தங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது தான் இந்த பிசினஸ் இன்னும் பெருசா வளரும். எனக்கு வெரிகோஸ் வெயின்ற ப்ராப்ளம் இருந்தது. நான் யூஸ் பண்ண எனக்கு சரியாயிடுச்சு. நான் ஒரு 35 பேருக்கு சரி பண்ணியிருக்கேன். கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம வெரிகோஸ் வெயினை சரி பண்ண முடியுமானா முடியும். வெஸ்டீஜில் அதுக்கான ப்ராடக்ட் இருக்கு. ஆனா அதை பயன்படுத்தாம எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? நான் பயன்படுத்தாம எப்படி ஷேர் பண்ண முடியும்? இன்னைக்கு நோய் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்க மாட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் சில குறைபாடுகள், சத்து குறைபாடுகள், அவங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ் அவங்களுக்கு சரியா இதல்ல, அவங்களுக்கு வரக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் அவங்களுக்கு சரியா கிடைக்கல. அப்போ அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. நல்ல ஹெல்த்தியா இருக்கவங்களும் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஹெல்த் அவங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஹெல்த்தியா இல்லாதவங்க என்ன குறைபாடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, நம்மகிட்ட சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எக்ஸலண்டான ரிசல்ட். நம்மகிட்ட சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே இருக்கு. விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் B12, மல்டி விட்டமின் 4 இதுல சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே இருக்கு. இமீடியட் ஆக்ஷன். நீங்க கொடுத்த 5 நிமிஷத்துல ஆக்ஷன். அது நாக்கு கடியில ஸ்ப்ரே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வருது. பட் ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தாதான் இதை சொல்ல முடியும். ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. இந்த வியாபாரத்துல பழனிவேல் சார் சொன்ன மாதிரி நான் பெருசா சாதனை பண்ணுவேன், பெருசா நான் சாதிப்பேன் அப்படின்னா, பெருசா நான் ஜெயிப்பேன், நான் நிறைய சம்பாதிப்பேன் அப்படின்னா நீங்க ப்ராடக்ட் ட்ரைனிங் எடுத்துக்கணும். முதல்ல ப்ராடக்ட் ட்ரைனிங் இன்னைக்கு யூடியூப்ல போனா நிறைய இருக்கு. வெஸ்டீஜ் நோனின்னு போடுங்க. வெஸ்டீஜ் நோனியை பற்றி நிறைய எத்தனை பேர் எத்தனை பாஷையில பேசுறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், இங்கிலீஷ் எல்லா பாஷையிலையும் வரும். இல்ல நம்முடைய அபிஷியல் வெப்சைட் போங்க, பாருங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றியும் தெளிவான விளக்கங்கள் இருக்கு. இல்ல மார்னிங் செஷன்ல நம்ம அதை பற்றி தெளிவான விளக்கங்களை கொடுக்குறோம். டெஸ்டிமோனியல் கிடைக்குது உங்களுக்கு. பல பேர் இதை யூஸ் பண்ணவங்க சரியா நான் பயன்படுத்தினேன், நான் இதை பயன்படுத்தினேன் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கான ப்ராடக்ட் என்னன்றதை தெளிவா சொல்றாங்க. அன்னைக்கு தமிழ் மேடம் சரியான ஒரு இதெல்லாம் கொடுத்தாங்க. அக்ரில அவங்க எந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை தொடர்ந்து ஒவ்வொன்றும் எப்படி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் இதை மாதிரி டெஸ்டிமோனியல் கொடுக்க முடியும். நீங்க மற்றவங்ககிட்ட பேசணும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணணும் உங்க வீட்டில். அப்பதான் மற்றவங்ககிட்ட பேச முடியும். மற்றவங்ககிட்ட பேசும்போது தான் அவங்களுக்கு புரியும், தெரியும். ஸோ அதனால சிறப்பாக செயல்படுங்க. சொல்லுங்க சுமதி மேடம். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். இப்போ நீங்க சொன்னீங்களே வெரிகோஸ் வெயின் வந்து சரியாயிடுச்சுன்ட்டு. ஆமா மேடம். வெரிகோஸ் வெயின் சார், அதுக்கு என்ன சார் யூஸ் பண்ணும்? என்ன மேடம்? அதுக்கு எந்த ப்ராடக்ட் சார் யூஸ் பண்ணீங்க? முதல்ல ஃபுட் பேட்ச் யூஸ் பண்ணணும். அப்புறம் எல்லாருக்குமே பேக்ஸ் ஆயில், கனடா. சார் அப்போ ஆப்ரேஷன் பண்ணவங்க என்ன சார் பண்ணணும்? பண்ணவங்க அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து திரும்பவும் கிளாட் ஆகும். அங்கங்க கிளாட் ஆகும், திரும்பவும் வெரிகோஸ் வெயின் வரும். ஆமா சார், சரியா ஆகல சார், அதனால கேட்குறேன். அதுதான் அவங்களுக்கு இதை கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இது ஃபுட் பேட்ச் அவங்களுக்கு பாதத்துல புண்ணு இருக்க கூடாது. ஆமாங்க சார். ஃபிளாக்ஸ் ஆயில், ஃபுட் பேட்ச், ஃபிளாக்ஸ் ஆயில், அப்புறம் என்ன சார் சொல்றீங்க? கனடாமா எல்லாஜினேட்.
ஓகே சார். எல்லாத்துலயும் டெய்லி அதான் சார் ஒருத்தர் இருக்கு. என்னங்க சார்? எல்லாத்துலயும் டெய்லி காலைல ஒரு பாக்கெட் ஃபுட் பேட்ச் ஒரு நேரம் தான் ஒட்ட வேண்டியிருக்கும். அப்புறம் அது டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு தேவை இருக்காது. எல்லாத்துலயும் பிளாக்ஸாயில் கானடர்மா அது ரெகுலரா ஒரு 6 மாசம் யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதான் சார் ஃபுட் பேட்ச், ஃபிளாக்ஸ் ஆயில், கேனோடர்மா, இன்னொன்னு என்ன சொன்னீங்களே? 3 சொல்லிருக்கீங்க. L-arginine. ஆ. ஓகே. அதான் சார் ஒருத்தருக்கு போய் இருக்கு. அது ஆபரேஷன் பண்ணி சரியா ஆகல. அப்பப்ப போய் டெஸ்ட் பண்றாங்க, தண்ணி வருது, சரியில்லை. அதனால தான் கேக்குறேன். தைரியமா கொடுங்க. சார். அவங்களுக்கு கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பேசுறேன். சரியா? ஓகேங்க சார், உங்க நம்பர் எனக்கு வேணும் சார். ரவிச்சந்திரன் சார்ட்ட வாங்கிக்கங்க. சரிங்க சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. செல்வராஜ் சார், டேவிட் சார், அன்பராஜன் சார் பேசுங்க. எப்பவுமே எங்கேயுமே பார்வையாளரா இருக்காதீங்க, பங்கேற்பாளரா இருங்க. எதுலையுமே பார்த்துட்டு போறவங்களா இருக்காதீங்க. அதுல நீங்களும் அந்த இடத்துல ஒரு பங்கேற்பாளரா நீங்க செயல்படுங்க. அதுதான் நல்லது. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு பாலா சாரோட ட்ரைனிங்ல வந்து 6 பேர் நம்ம லைன்ல வந்து 6 மெம்பர்ஸ் என்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கா உருவாக்குறோமோ அதே மாதிரி அந்த 6 என்னைக்கு போகுதோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து இலக்கை அடையலான்றது நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்னைக்கு ப்ரெசண்டரா மாறுறோமோ அது உண்மைதான் சார். இவ்வளவு நாள் ஒவ்வொருத்தரையா நம்ம தெரியாதுன்ட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம். சரி நம்ம பண்ணிதான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல்ட்ல போய் பேசும்போது நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோன்றதையும் நமக்கு உணர முடியுது சார். இப்போ வந்து அதான் நம்மளை கரெக்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க பிரசண்டரா மாதிரி எத்தனை மாசம் ஆச்சு மேடம்? இப்போ ஒரு 2 or 3 months தான் சார். எத்தனை வருஷமா வெஸ்டேஜ்ல இருக்கீங்க? நான் வந்து 3 years இருக்கேன் சார். இவ்வளவு நாளும் ஜெயிக்காததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் தனியா எதுக்குமே போகல. ஒரு அப்ளைன் வந்தாதான் அதை செய்ய முடியும். அதாவது தெரியும், ஆனா ஒரு பயம், தப்பாயிடுமோ பேசினா அப்படின்றதுனால நான் போகாம இருந்தேன். இப்ப நானே போக ஆரம்பிச்சிட்டேன் சார். இப்ப நீங்க போகும்போது தப்பா பேசுனீங்க அப்படின்ற ஃபீல் வருதா? இல்ல வருது. ஆனா அதை நான் அடுத்தது என்ன பண்ணணும்னு திருத்திக்க முடியுது சார். வெரி குட், கிரேட். எந்த ஒரு விஷயமே நம்ம ஆக்ஷன் பண்ணாம, நம்ம செயல்ல இறங்காம நம்ம திருத்த முடியாது. கண்டிப்பா சார். திருத்த ஒரு பெஸ்ட் பிரசண்டரா மாற முடியும், விக்டோரியா மேடம் மாதிரி. கண்டிப்பா சார். ஆனா அவங்க ஆரம்பத்துல அவங்களும் தவறு பண்ணாங்க. அவங்களுடைய பிரசன்டேஷன் ஆரம்பத்துல நான் கேட்டிருக்கிறேன் 13 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்றைக்கு பெஸ்ட் பிரசண்டர் அப்படின்ற பேரு. அப்போ அது பேசதான் வரும். இன்னைக்கு வெங்கடேஷ் சார் சூப்பர் பிரசண்டரா இருக்காரு. டேவிட் கிரிபாபு நல்லா பிரசன்ட் பண்றாரு. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பெஸ்ட் பிரசண்டரா மாறினாங்க. ஆரம்பத்திலேயே திருப்பூர் பழனிவேல் சார் நிறைய பிரசன்டேஷன் எனக்கு அனுப்பியிருக்காரு ரெக்கார்ட் பண்ணி. அப்ப ஆரம்பத்துல அவர் பேசுனதுக்கும் இன்றைக்கு அவர் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப அவர் தனித்தனியா போய் பேசுறதுனாலதான் அவர் டே 1ல இருந்து அவர் பிரசன்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தனக்கு என்ன தெரியுமோ அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வெற்றி. இன்னைக்கு புஷ்பலதா மேடம் தனியா போய் பிரசன்டேஷன் பண்றாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய வெற்றி. இன்னைக்கு அவங்க டைரக்டர் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இந்த 5 crore ஷேர் வாங்குறதுக்கு அவங்க போன மாசம் டைரக்டர் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க டீம்ல ஒருத்தரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜாஸ்லின் பிரியான்றவங்க அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வெற்றி. இதுதான் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலை. இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ரெடி ஆகுங்க, நீங்க தயாராகுங்க, உங்களை நீங்க தயார்படுத்துங்க. உங்க அப்ளைன் எப்பவுமே உங்க கூட இருப்பாங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான டீம் மீட்டிங் எல்லா இதுவும் பண்ணுவாங்க. ஆனா அப்ளைன் எங்கெங்க ட்ரைனிங் போறாங்களா, மீட்டிங் போறாங்களா, அவங்க கரெக்டா போயிடுவாங்க. அதுதான் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்ளைன் எங்கெங்க மீட்டிங் ட்ரைனிங் 6 மணியா மார்னிங் செஷன், அடுத்தது டிஸ்கஷன் எல்லாமே பண்ணணும். சரியா? அது சிறப்பா பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். சத்யா மேடம் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வேற ஏதாவது இன்னைக்கு மார்னிங் செஷன்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்றீங்களா மேடம்?
சார் இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன் சார். கொஞ்சம் வெரி குட், கிரேட். இன்னும் 2 நாள் கூட அட்டன் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பா சார். மார்னிங் செஷன் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ நல்ல ஒரு சார். டீம்ல நீங்க இணைஞ்சிருக்கீங்க, டீம் விக்டரியில. சோ நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களால அடைய முடியும். ஓகே நம்ம சார். டீம்ல விக்டோரியா மேடம் மாதிரி நிறைய லேடிஸ் உருவாகிட்டு இருக்காங்க. சோ இன்றைக்கு நிறைய லேடிஸுக்கு அவங்க இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. ஓகே சார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க, நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருக்காங்க. பட் அதே மாதிரி உங்களுக்கும் அவங்க வந்து உங்களுக்கும் எனக்கும் அவங்க அப்ளை. ஆனா நிறைய பேர் அவங்களுடைய செக் ஸ்டேட்மெண்ட்டையோ அவங்களுடைய டெஸ்ட்மோனிலையோ யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரியா? ஆனா ஓகே நம்ம சார். வந்து நம்மளுடைய அப்ளைனா அவங்கள காட்ட முடியும். அப்ப நம்முடைய லீடர் அவங்கதான், நம்முடைய மென்டர் அவங்கதான். அப்ப அவங்கள நம்ம காட்டி பிசினஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம அவங்க டீம்ல இருக்கோம். நமக்கு அவங்ககிட்ட தேவையான விஷயங்களை, தேவையான மெசேஜை நம்ம எப்போ வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம அவங்களோட ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணலாம், பேசலாம். ஓகே, அதனால ஓகே சார். சிறப்பா செய்யலாம். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. Sir, very good morning, sir. Sir, very good morning, Jagadish. சொல்லுங்க ஜெகதீஷ் சார். சார் பாலா சாரோட ட்ரைனிங் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அவர் சார் விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பெனி சொல்லக்கூடிய பிளான் தான் அது. 6 மெம்பர்ஸ் தான் நம்ம இதுல கொண்டு வரணும். ஸ்பான்சர் லைன் ஆஃப் ஸ்பான்சரிங் எந்த அளவுக்கு பார்ட்னர்ஸுக்கும் நம்ம புரிய வைக்கும் போது தான் சக்சஸ் ஆகும். கண்டிப்பா வேலை கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னைக்கு மார்னிங் செஷன் வந்தவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க இன்னும் சரியா 6 மாசத்துல கிரவுண்ட் டைரக்டர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. செய்யலாமா? The power of 6. அதாவது இந்த 6 அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றத தெளிவா சொன்னார். கரெக்டா? உங்களுடைய 6 பேர் ஒரு எல்லோ சார்ட் வாங்கி உங்களுடைய 6 லைன்ல 6 பேர் யாருன்றத எழுதிடுங்க. யார் உங்களுடைய ஆக்டிவ் லைன் 6 பேர். அந்த 6 பேருடைய 6 பேர் யார் யாரு. இந்த 42 பேரும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த 42 பேரையும் நீங்க 14ஆம் தேதிக்குள்ள கன்சிஸ்டன்சி ஆஃபர்லயோ 100 பிவிலயோ 60 பிவிலயோ இல்ல அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி 1000 ரூபாயிலயோ வாங்க வச்சிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் த பெஸ்ட் டீம், யூ ஆர் த பெஸ்ட் கேப்டன். அந்த 42 பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அந்த 42 பேரை நீங்க ஃபாலோ பண்ணா போதும். அப்புறம் உங்க 6 பேரும் அதுக்கு கீழே உள்ளவங்கள ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதுக்கு கீழே உள்ள 36 பேரும் அவங்களுக்கு கீழே உள்ளவங்கள 216 பேரை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அது மேட்டரே கிடையாது. இதை நீங்க சரியா செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே 1296 பேரை அவங்க பாத்துக்குவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1000 ரூபாய்க்கு வாங்கினாலும் 2000 ரூபாய்க்கு வாங்கினாலும் 3500 ரூபாய்க்கு வாங்கினாலும் அதாவது 60 பிவியோ 30 பிவியோ 100 பிவியோ எவ்வளவு வாங்கினாலும் அதுக்குள்ள பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க வந்து 100% உங்களுடைய ரீபர்ச்சேஸ், உங்க டீமுடைய அந்த 42 பேருடைய ரீபர்ச்சஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க. அந்த 42 பேரோட நீங்க கனெக்ட்ல இருக்கீங்க. 15 நாளைக்கு ஒரு முறை அவங்களோட டீம் மீட்டிங் பண்றீங்க. இல்ல நீங்க போகக்கூடிய ட்ரைனிங் மீட்டிங்க்கு உங்களுடைய பவர் ஆஃப் 6, உங்களுடைய டைரக்ட் 6, அவங்களுடைய டைரக்ட் 6, அந்த 42 பேரோட நீங்க எல்லா மீட்டிங் ட்ரைனிங்கும் போறீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமா அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய இன்கம் குறைந்தது 5 லட்சம் ரூபாய் இருக்கும் இன்னொரு 6 மாசத்துல. இதை உங்களால பண்ண முடிஞ்சா நீங்க ஒரு மிகப்பெரிய சாதனையாளர், மிகப்பெரிய வெற்றியாளர். பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். பட் அதை தொடர்ந்து செய்யணும். நிறைய பேரு அப்ளைன்ட்ட தேவைன்னா பேசுறாங்க, தேவையில்லைன்னா பேசுறது இல்லை. டெய்லி பேசுங்க. பேசுறது இல்ல. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை சார். அது கரெக்டா பேசினாதான் சார் எதுவுமே நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அதுதான் பாஸ்கர் சார். கரெக்ட் சார். வெல்கம். குட் மார்னிங். வெல்கம் சார். வெல்கம். குட் மார்னிங். அதாவது என்ன நடக்குது அப்படின்னா தேவைன்னா பேசுறாங்க. அவர் ஒரு மீட்டிங் வரணும்னா பேசுறாங்க, இல்லைன்னா பேசுறது இல்ல.
அதான் காரியம் ஆனா பேசுறாங்க, பேசுறது இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதுதான், அதாவது எல்லாருடைய விருப்பமும் எல்லாருக்கும் எல்லா காரியமும் ஆகணும். ஆனா அப்ளைன் சொன்ன வேலையே செய்யல, ரீபர்ச்சேஸ் பண்ணல, இல்ல மீட்டிங் அவங்க வரல அப்படின்னா அடுத்த நாள் பேசுறது இல்ல. இல்ல பேசுங்க பேசுங்க. 100% நீங்க சொல்றது 100% நீங்க சொல்றது ட்ரூ சார். சார் பாருங்க, நம்ம என்னுடைய கேண்டிடேட் ஒன்று சத்யான்னு ஒரு அம்மா வந்திருப்பாங்க. வந்திருக்காங்க திருச்சியில இருந்து. லைன்ல இருக்காங்க. அவங்க நியூ அப்ளைன்ட். நேத்திக்கு தான் முதல் நாள் தான் ஐடி போட்டேன். திருச்சி. வெரி குட் வெரி குட். அதான் சரி, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறது தான். திண்டுக்கல், திருச்சி பல மாவட்டங்கள்ல உங்களுடைய கிளைகளை அப்படியே விரிவாக்கிட்டு வரீங்க. வாழ்த்துக்கள். அதெல்லாம் சார் துபாயில இருக்கு சார் என் கிளை. வரட்டும் எல்லா இடமும் வரட்டும். துபாய், பிலிப்பைன்ஸ் எல்லா நாட்டுக்கும் போலாம். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் சார். உங்களுடைய உழைப்பு. கண்டிப்பா சார். உங்களுடைய முயற்சி. உங்க டீம் லீடர் வெங்கடேஷ் சாருடைய முயற்சி. வெங்கடேஷ் தான் சார் எங்களுக்கு லீடர். அதுக்கப்புறம் சார் நீங்க எனக்கு. கரெக்ட். வெங்கடேஷ் இல்லைன்னா நீங்க உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. உங்களுடைய உழைப்பு, உங்க லீடருடைய கைடன்ஸ், அவருடைய உழைப்பு, இதுதான் வெற்றி. நான் சொல்றது டெய்லி அப்ளைன்ட்ட பேசுங்க. டெய்லி உங்க அப்ளைன்ட்ட பேசுங்க. ஒரே மீட்டிங். சார் குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா? இத மட்டும் கேளுங்க. உங்க அப்ளைன் உங்களுக்கு ஒரு 2 டிப்ஸ் கொடுப்பாரு. இத டெய்லி பண்றதுக்கு உங்களுக்கு என்ன? அப்ளைனா கூப்பிட்டு பேசினா வேண்டாம் வெறுப்பா போன் எடுக்கிறது. இந்த பிசினஸ் நீங்க லவ் பண்றா இருந்தா முதல்ல உங்க அப்ளைனோட இருங்க. முதல்ல உங்க அப்ளைன் கூட பேசுங்க. டெய்லி அப்ளைன்ட்ட பேசினா உங்க பிசினஸ் வளரும், உங்க டீம் வளரும், உங்களுடைய நாலேஜ் வளரும், உங்களுடைய பிரசன்டேஷன் ஸ்கில் வளரும். இதுதான் உங்களுடைய வெற்றி. எல்லாருக்குமே சொல்றது அதுதான். சத்யா மேடம் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ற டிப்ஸ் அதான். உங்களுடைய 6 பேர் யாரு? அந்த 6 பேரும் உங்க வீட்டுல பெரிய சார்ட் எழுதி ஓட்டிட்டீங்களா? அவங்களுடைய 6 கிளைகள், அந்த 36 பேர் யாரு? இதை எழுதி நீங்க ஓட்டிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் த வின்னர். அந்த 6 பேரோட டெய்லி பேசணும். அதுக்கு கீழே இருக்க 36 பேரோட எப்படியும் வாரத்துல 2 நாள் பேசணும், 3 நாள் பேசணும். ஒரு அப்ளைனா இதை நீங்க செய்யுங்க. ஆனா ஒரு டீம்ல ஒரு டவுன்லைனா இருக்கிறவங்க, நீங்க ஏதோ ஒரு லெவல்ல யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிருப்பாரு, அவர் இன்னைக்கு உங்க கூட வெஸ்டேஜ் பண்ணாம கூட இருப்பாரு. அதை பத்தி கவலைப்படாதீங்க. யார் ஆக்டிவா இருக்காங்களோ அந்த அப்ளைன்ட்ட டெய்லி பேசுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு ஒரே ஒரு அப்ளைன் தான், ஒரே ஒரு மென்டர் தான். என்னுடைய மென்டர், எனக்கும் விக்டோரியா மேடத்துக்கு நடுவுல 9 பேர் இருக்காங்க. நான் 9வது 10வது டெப்த்ல தான் நான் வரேன். ஆனா அந்த 9 பேரும் ஆக்டிவா இல்ல. நான் டெய்லி மேடமோட பேசுறேன். டெய்லி மேடம்கிட்ட ஒரு குட் மார்னிங், என்ன மேடம் இன்னைக்கு என்னென்ன வேலை பண்ண போறேன், எந்தெந்த மீட்டிங், எங்க மீட்டிங் இருக்கு, என்னென்ன மீட்டிங் அட்டன் பண்ண போறேன், எந்த ஊருக்கு போறேன், எந்த ஊருக்கு வர்றேன், எல்லா தகவலையும் சொல்லிடுறேன். அப்போ அவங்க அதை கைட் பண்றாங்க. இல்ல நீங்க போனா இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இந்த டீமுக்கு இதை பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க எத்தனை பேர் டெய்லி உங்க அப்ளைன்ட்ட பேசுறீங்க? யார் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசுங்க. யாரை உங்களுக்கு பிடிக்குமோ அவங்கள்ட்ட பேசுங்க. யாரை நீங்க மென்டர்னு செலக்ட் பண்ணிருக்கீங்களோ, உங்களுடைய குருன்னு செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்கள்ட்ட பேசுங்க. தப்பே கிடையாது. இது என்னுடைய வளர்ச்சிக்காக நான் செய்யக்கூடிய வியாபாரம், என்னுடைய குடும்பத்துக்காக நான் செய்யக்கூடிய வியாபாரம். இது யாருக்காகவும் இல்ல. அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ, இவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ, யார் என்ன நினைச்சும் பிரயோஜனம் இல்லை. யாராவது உங்க அக்கௌண்ட்ல பணம் போடுவாங்களா? நினைக்கிறவங்க யாராவது உங்க அக்கௌண்ட்ல பணம் போடுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த வியாபாரத்தை பண்ணால் மட்டும்தான், உங்களுடைய டீம் பெருசா வந்தால் மட்டும்தான், உங்களுடைய டீம்ல பிவி வந்தால் மட்டும்தான் கௌதம் பாலி சார் அக்கௌண்ட்ல பணம் போடுவார். இல்லைன்னா அவரும் போட மாட்டார். ரூபன் ரொம்ப நல்லவரு, நல்ல ஃப்ரெண்டு, நல்லா பேசுவாரு அப்படின்றதுனால அக்கௌண்ட்ல பணம் வராது. நான் பிவி பண்ணாதான் என் அக்கௌண்ட்ல பணம் வரும். கரெக்டா? கரெக்டா? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார், கேக்குது சார், கேக்குது சார். அப்போ டெய்லி உங்க அப்ளைன்ட்ட டெய்லி பேசலாமா? இன்னைக்கு இருந்து அதை உறுதி எடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க 636 கரெக்டா வந்துரும். உங்களுடைய டைரக்ட் 6 பேர், அதுக்கு கீழே உள்ள 36 பேர் லிஸ்ட் வந்துரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை நம்புறீங்களா? எஸ் சார். அப்ளைன் கூட டெய்லி பேசினா நம்ம டீம் வளரும், நம்ம வளருவோன்றதை நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ் சார், கண்டிப்பா சார். தம்ஸ் அப் போடுங்க. நான் நம்புறேன் சார். ஏன்னா நீங்க டெய்லி உங்க அப்ளைனோட பேசிட்டு இருக்கீங்க. எஸ் சார், எஸ் சார்.
உங்க ஸ்பான்சர் யாரா வேணாலும் இருக்கலாங்க. அவங்க ஆக்டிவா இருக்கலாம். அவங்க உங்க ஸ்பான்சரே உங்களுடைய மென்டரா இருக்கலாம். உங்களுடைய அப்ளைனா இருக்கலாம். ஆக்டிவ் அப்ளைனா இருக்கலாம். உங்களை கைட் பண்ணலாம். தப்பே கிடையாது. இல்ல உங்க ஸ்பான்சர் உங்களை ஸ்பான்சர் பண்ணிட்டு உங்களை அவங்க கண்டுக்காம விட்டுருக்கலாம். அவங்களே இந்த பிசினஸ்ல இல்லாம இருக்கலாம். இல்ல வேற பிசினஸ் பண்ணலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். கடவுளுடைய கிருபையால உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் இன்றைக்கு வெஸ்டீஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. வெஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம். பாலா சார் சொன்ன மாதிரி இது ஒரு கடைசி வாய்ப்பு. இன்னைக்கு 20 ஆண்டுகளாக சக்சஸ்ஃபுல்லா இயர் பை இயர் growthல இருக்கிற ஒரே கம்பெனி வெஸ்டீஜ் மட்டுமே. இன்னைக்கு உலகத்திலேயே நிறைய கம்பெனிகளுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. 50 வருஷம் உள்ள கம்பெனி கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இந்தியாவில். ஆனா இந்தியாவில் தொடர்ந்து பல போட்டிகள், பல பிரச்சனைகள், ஏன் கொரோனா, வெள்ளம் எல்லாம் வந்த பிறகு கூட குரோத்லயே போயிட்டு இருக்க ஒரே கம்பெனி வெஸ்டீஜ் மட்டும்தான். அந்த கம்பெனில கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இதுல பயணம் பண்றதுக்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னும் போது நாம தான் அதை சரியா பயன்படுத்திக்கணும். அப்ளைன் மேல பழிய போடுறதுனாலயோ இன்னொருத்தர் மேல குறை பேசுறதுனாலயோ நமக்கு எந்த வருமானமும் வராது. வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சு, அங்க படிக்க வேண்டியது யாருடைய கடமை? அந்த மாணவனுடைய கடமையா இல்ல அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தவரு கடமையா? சொல்லுங்க. ஹலோ சார், மாணவரோட கடமை சார். என்னோட கடமை சார். சீட்டு நமக்கு அந்த காலேஜ்ல கிடைச்சா போதும்னு இருப்பாங்க. அப்புறம் கிடைச்ச பிறகு அங்க போய் அவர் என்ன பாஸ் பண்ணி விடுவாரு. அப்ப நம்ம படிச்சு நம்ம ரெடி ஆகி நம்ம தான் நம்முடைய திறமையில அங்க நம்பர் 1 வரணும். நம்முடைய திறமையில நம்ம கேம்பஸ் இன்டர்வியூ என்ன இருக்கோ அதை பிக்கப் பண்ணணும். அப்ப அது மாதிரி வெஸ்டீஜ்ல நமக்கு ஸ்பான்சர் ஒருத்தர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்க நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சிச்சு, நல்ல ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சு, நல்ல பிளான் தெரிஞ்சாச்சு, நல்ல பீப்புள்ஸ் இங்க இருக்காங்க. நம்மளுடைய எம்டி பாலி சாரோ, தீபக் சாரோ, கன்வர் சாரோ 24 மணி நேரமும் நமக்காக உழைக்கக்கூடியவர்கள். ஏன்னா அவங்க கூட இருந்து நான் அதை பார்த்திருக்கிறேன். சொல்லக்கூடிய எந்த ஒரு ரிக்வஸ்டா இருந்தாலும் சரி உடனே செய்வாங்க. எந்த ஒரு சஜஷனா இருந்தாலும் சரி அதை உடனே செய்யறாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நமக்கு எம்டிஆ கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட கம்பெனில நம்மள சேர்த்திருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு இது பண்ணணும்? அதோட நம்ம டீம் விக்டரி ஒரு தாயா ஒரு சகோதரியா இன்றைக்கு நமக்கு வந்து எவ்வளவு கைடன்ஸ் கொடுத்து நம்மளை சக்சஸ் பண்ண வைக்கணுமோ அதுக்காக அவங்க எவ்வளவு உழைக்கிறாங்க, எவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு டீம்ல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்க சொல்றதை ஃபாலோ பண்றோமா? எவ்வளவோ ஈஸியான மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஏலகிரி புட் கேம்ப்ல. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்க? கேட்ட உடனே மேடம் சூப்பர் மேடம், நான் இது மாதிரி பார்க்கவே இல்லை மேடம், எனக்கு இப்பதான் புரிஞ்சுது மேடம், ஏனும் நான் செய்யறேன் மேடம். வீட்டுல வந்தோடனே 1000 பிரச்சனை வரும், வீட்டுல வந்தா 1008 ஸ்ட்ரகிள் வரும், எல்லாமே வரும், சேலஞ்ச் வரும். எல்லாத்தையும் நம்முடைய போக்கஸ் தெளிவா இருந்தா நம்ம செஞ்சிருவோம். ஏங்க மாசம் 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்றது என்னங்க பெரிய விஷயமா? மாசம் ஒரு 4 ஹோம் மீட்டிங் பண்றது பெரிய விஷயம். டெய்லி ஒரு 2 1-to-1 பண்றது பெரிய விஷயமா? செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாமே ஈஸிங்க. வானமே இல்லைன்னா நீ வானம் கூட நம்ம தொட்டு விடும் தூரம் தான் எப்படி சொன்னாங்க? அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நிலவுக்கு போக முடியுமான்னு அன்றைக்கு கேட்டாங்க. இன்றைக்கு நிலால போய் சாப்பாடு செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற மனிதன். கரெக்டா இல்லையா? அப்ப இன்றைக்கு நிலாவில இருந்து என்னென்ன இருக்குன்றத நம்ம படம் பிடிச்சு நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள், முடியும் என்பதை இன்று சிந்தியுங்கள். எல்லாமே முடியும். அப்ளைனோட டெய்லி பேசவும் முடியும், டெய்லி ஒரு ஸ்பான்சர் நம்ம பண்ணவும் முடியும், டெய்லி 2 பிரசன்டேஷன் கொடுக்கவும் முடியும், எல்லாமே முடியும். அப்ப இது முடியும் என்றால் நீங்க கிரவுண்ட் டைரக்டர் ஆகிறதும் முடியும். சாத்தியமே. 6 மாசத்துல இதை பண்ண முடியும். டெய்லி உங்க அப்ளைன்ட்ட பேசுங்க, 6 மாசத்துல கிரவுண்ட் டைரக்டர் ஆகிற வழி உங்களுக்கு கிடைக்கும். சிறப்பா செய்யுங்க. வாழ்த்துக்கள். புதுசா வந்திருக்க சத்யா மேடத்துக்கும் இன்னைக்கு ஃபீட்பேக் கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. முக்கியமா பாஸ்கர் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாஸ்கர் சாரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சார் எப்பவுமே உங்க அன்பு என்கிட்ட இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ ராஜன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய் 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 பாய். தேங்க்யூ சார். உங்கள் பயணம் தொடரட்டும், வெற்றி பயணம் தொடரட்டும், வாழ்க்கை இனிதாகட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நம்ம வேலையை தான் போயிட்டு இருக்கோம்.
ரைட், வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ.